Hello dear students, welcome to our channel. இப்போ 12th ஃபிசிக்ஸ்க்கான அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ஹரிபரியாக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 12th ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸில் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு டென்டேட்டிவான ப்ளூ பிரிண்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024 பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படிலாம் எவ்வளோ மார்க்கு எந்தெந்த சாப்டருக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 11 சாப்டர்ஸ் 12th ஃபிசிக்ஸில் இருந்தாலும் இந்த 11th சாப்டர் அப்படின்றது நமக்கு அதிகமாக என்ன பண்ணுறது இல்லைன்னா கொஷின்ஸ் வந்து கேட்குறது கிடையாது. எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை, 11th சாப்டர் வந்து சும்மா நமக்கு ஜென்ரலாக ஒரு நாலேஜ்க்காக கொடுத்துருக்காங்களே தவிர அதுலேருந்து மேக்ஸிமம் நமக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா கொஷின்ஸ் வந்து கேட்கறது இல்லை. ரிமைனிங் 10 சாப்டர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 10 சாப்டர்ஸ்லேருந்து தான் நமக்கு எல்லா கொஷின்ஸுமே கேட்குறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அதையே நினச்சிட்டு இருக்க வேணாம். நிறைய பேர் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், இந்த 1 மார்க் தவிர்த்து மற்ற எல்லா கொஷின்ஸுமே ஈஸி தான். ஸோ அதனால வந்து அதையே நினச்சிட்டு இருக்க வேணாம். நல்லா பண்ணலினாலும் பரவாயில்ல, நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ மேஜர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப்க்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது எல்லாமே முக்கியம். கெமிஸ்ட்ரியில் நம்ம விட்ட மார்க்கை ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸில் தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பிடிச்சாகணும். அண்ட் பயாலஜி, ஸோ இதில் தான் நம்ம வந்து மார்க் எடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எதில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இருந்து 1 மார்க் கொஸ்டின் 2 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் சாப்டர்லேருந்து 1, தேர்ட் சாப்டர்லேருந்து 1, ஃபோர்த் சாப்டர்லேருந்து 2, ஃபிஃப்த் சாப்டர்லேருந்து சம்டைம்ஸ் 1 மார்க் கேட்கறது இல்லை, சில நேரங்களில் ஒரு 1 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த்து சாப்டர்லேருந்து ஒரு 1 மார்க் வரலாம், இல்லைன்னா 2 1 மார்க் கூட கேட்கலாம். செவன்த் சாப்டர்லேருந்தும் அதே மாதிரி தான், ஒரு 1 மார்க்கு இல்லைன்னா 2 1 மார்க்கு. எயித் சாப்டர்லேருந்து 2, நைன்த் சாப்டர்லேருந்து 2, 10th சாப்டர்லேருந்து 2, 11th சாப்டர்லேருந்து இது வரைக்கும் எந்த பப்ளிக் எக்ஸாம்லையுமே 1 மார்க்ன்றது கேட்கல. பட் அதுக்காக அதை நம்ம 1 மார்க்லாம் ஒமிட் பண்ணிடக்கூடாது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 11th சாப்டர் நம்ம ரீட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா 1 மார்க் அதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால 1 மார்க் பார்த்துக்கலாம். டோட்டலாக நமக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் 15 கேட்பாங்களா, 15 × 1 15 1 மார்க்ஸ். இதில் 8லேருந்து 12 வரைக்கும் நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்போவுமே. மேக்ஸிமம் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் வந்து நமக்கு 7 வரைக்கும் என்ன பண்ணலாம், இன்டீரியர் கொஸ்டின்ஸாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் 15, நமக்கு இருக்கிறது 11 லெசன். இந்த 11வது லெசன்லேருந்து மேக்ஸிமம் நமக்கு 1 மார்க் கேட்கறது இல்லை. ஸோ அப்படி ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்தெந்த லெசன்லேருந்துலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக 2 1 மார்க் கேட்குறாங்க. அதே போல் 4th லெசன், 8th லெசன், 9th லெசன், 10th லெசன் இதுலேருந்து தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு நம்ம 6 2 மார்க் கொஸ்டின் எழுதணும். 6 × 2 12 மார்க்ஸ் கொடுக்கறது மொத்தம் எத்தனை கொடுப்பாங்க, 9 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 9 கொஸ்டின்ல இருந்து நம்ம எனி 6 வந்து சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதில் 1 நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. கம்பல்சரி நமக்கு ப்ராப்ளமாக தான் கேட்பாங்க. சரியா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 கொஸ்டின் கொடுக்குறாங்க. நமக்கு இருக்கிறது 11 சாப்டர்.
இதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு எல்லா சாப்டர்ல இருந்துமே ஒன்று வரும். சரியா? எதுல இருந்து நமக்கு எல்லா சாப்டர்ல இருந்துமே 2 மார்க் கொஸ்டின்றது ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸப்ட் இந்த 11th லெசன் தவிர்த்து. இப்போ எல்லாத்துலயும் ஒன்றுன்றப்ப நமக்கு 10 2 மார்க் ஆயிடுது. ஸோ எந்த ஒரு சாப்டர் நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ல ஒமிட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன்ல இருந்து 2 மார்க்கை அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபிஃப்த் லெசன்ல இருந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒன்று தேர்ட் சாப்டர் இல்லைன்னா 5th சாப்டர்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு மற்ற சாப்டர்ஸ்ல இருந்து நமக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3 மார்க் கொஸ்டினும் இதே மாதிரி தான். 6 3 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க எழுதணும். 6 × 3 18 மார்க்ஸ். இங்கேயும் நமக்கு எத்தனை கொடுப்பாங்க டோட்டலா? 9 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நம்ம 6 சூஸ் பண்ணி எழுதணும். அதுல 1 கம்பல்சரி. அதுவும் என்னதான் ப்ராப்ளம் தான். இதே மாதிரி தான் எல்லா சாப்டர்ல இருந்தும் நமக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒன்று கேட்பாங்க. எக்ஸப்ட் த லாஸ்ட் லெசன். அப்ப இதுல ஒமிட் பண்ணணும்னா இப்படி நம்ம 2 மார்க்ல சொன்னோம் இல்லையா? தேர்ட் லெசனும் 5th லெசனும். அதே மாதிரி 3 மார்க்ல நமக்கு ஒமிட் பண்ணக்கூடிய சாப்டர்னு பார்த்தீங்கன்னா சரி 2 மார்க்ல வந்து நமக்கு 4th லெசன் இல்லைன்னா 5th லெசன் வந்து நமக்கு ஒமிட் பண்றாங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் தான் தேர்ட் லெசன் இல்லைன்னா 5th லெசன்ல இருந்து ஒமிட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். மற்ற சாப்டர்ஸ்ல ஒமிட் பண்றதுக்கு விட இந்த சாப்டர்ஸ்ல ஒமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரியா? 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25 மார்க்ஸ். இது டோட்டலா நமக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். எய்தர் ஆர் டைப்ல பார்க்கும்போது ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 2 வரும். அப்படின்றப்ப டோட்டல் நமக்கு 10. அப்ப இது ஆப்வியஸா நம்ம சொல்லிடலாம் 10 சாப்டர்ல இருந்தும் ஒன்று. எக்ஸப்ட் 11th சாப்டர். 10 சாப்டர்ல இருந்துமே ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா வரும். பட் இது காம்பினேஷன் எப்படி வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அப்ப 10 சாப்டர்ல இருந்து வருமே சார், ஏதாவது 5 படிச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா காம்பினேஷன்றப்ப ஒரே கொஸ்டின்லயே நமக்கு எந்தெந்த சாப்டர் வரும் அப்படின்றது நம்ம இது கெஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி வேணாலும் நமக்கு கேட்கலாம். சரியா? ஸோ டோட்டலா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு 12 மார்க்ஸ் கேட்குறாங்க. செகண்ட் சாப்டர் 11 மார்க்ஸு. தேர்ட் சாப்டர் மினிமம் 8 மேக்ஸிமம் 11 மார்க்ஸ். ஃபோர்த்து மினிமம் 8 மேக்ஸிமம் 13. ஃபிஃப்த் சாப்டர் மினிமம் 5 மார்க்ஸ் மேக்ஸிமம் 11. சிக்ஸ்த்து 11 மார்க்ஸ். செவன்த் மினிமம் 11 மேக்ஸிமம் 12. எயித் மினிமம் 10 மேக்ஸிமம் 12. நைன்த்து 12 மார்க்ஸு. 10th மினிமம் 12 மேக்ஸிமம் 17 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்குறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கிறங்க. இது இப்படித்தான் நமக்கு இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் வெயிட்டேஜ் கொடுத்து நமக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்தும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் இதை பேஸ் பண்ணி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ எந்தெந்த சாப்டருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.